Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்பிள் கேக் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக் எடுத்துர்க்கேன். எக்கை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக் நல்லா பீட் ஆனதும் அதுல 3/4 கப் பால் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். அது கூட ஒரு 1/4 கப் ஆயில், அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இவ்வளவும் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ், எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் கரெக்டாக 1 கப் அளந்து எடுத்திருக்கேன். பவுடர் பண்ணதுக்கப்புறம் 1 கப் இருக்கணும். சுகரை மிக்ஸ் பண்ணதும் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது மைதா போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். மைதாவில் உள்ள குளூட்டன் அதில் ஆக்டிவேட் ஆயிரும் ஓவர் மிக்ஸ் பண்ணுறதுனால. ஸோ ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்மளோட பேட்டரை 2ஆக செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். செப்பரேட் பண்ணி வச்சுட்டு ஒரு பார்ட்டில் மட்டும் நான் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் சாக்லேட் ஃப்ளேவருக்காக. இன்னொன்று வெண்ணிலாவை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் ஆட் பண்ணிடலாம். சாரி, நான் வீடியோ கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, பாதியில இருந்து தான் இருக்கு. இதில் நம்ம கரெக்டாக 1 ஸ்பூன் வெண்ணிலாவும் அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாக்லேட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு வுட்டன் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி சும்மா ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம பேட்டரை பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட மார்பிள் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.